18வது ஐபிஎல் ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கியுள்ளது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், இப்போ தக்க வைக்கும் வீரர்களுடைய பட்டியலை அணிகள் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அணிகள் தரப்புல அதிகபட்சமாக 6 வீரர்கள் வரைக்கும் தக்க வைக்கலாம்னு சொல்லப்பட்ட நிலையில அதற்கான பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த அணிகள் தரப்புல யார் யாரை தக்க வச்சிருக்காங்க, எந்தெந்த அணிகள் எந்தெந்த வீரர்களை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்புல இருந்து? சர்வதேச அரங்கோடைய கிரிக்கெட் பார்த்தோன்னா தற்போது ஒட்டுமொத்தமாக ஐபிஎல்லை சுற்றி தான் நடைபெறுதுன்னு பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் போட்டியினுடைய அளவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகையை வீரர்களை வாங்குவதற்காக ஒவ்வொரு அணியும் செலவு செய்ய இருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தோன்னா கடந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் வீரர்களை வாங்குவதற்காக ஒவ்வொரு அணியும் செலவிட அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு அது 20 கோடி அதிகரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக 120 கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த ஏலத்தில் வீரர்களுடைய தொகையும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த ஐபிஎல் மெகா ஏலம் நடைபெறுவதற்கு முன்பாக நடைபெற்றக்கூடிய அனைத்து மார்க் ஆக்ஷன்லேயும் பார்த்தா ரிஷப் பண்ட் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் 28லிருந்து 30 கோடி ரூபாய் வரை செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு அணியும் 6 வீரர்கள் வரை தக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் அதே போன்று ராஜஸ்தான் அணி 2 அணிகள் தான் 6 வீரர்களை தக்க வச்சிருக்காங்க. மற்ற அனைத்து அணிகளும் குறைந்த வீரர்களை தான் தக்க வச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு அணியும் புதிய வீரர்களை வாங்கி புதிய அணியை கட்டமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜாவை 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருக்காங்க. தோனி சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்று 5 ஆண்டுகள் ஆகிய காரணமாக அவர் ஒரு அன்கேப்டு வீரர் பட்டியலில் 4 கோடிகளுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 120 கோடி ரூபாயில் பார்த்தோன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி 2 அன்கேப்டு வீரர்களை மட்டுமே தக்க வைத்து கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாயில் அதிகபட்சமாக ஏலத்துக்கு வந்திருக்காங்க. அதே போன்று பெங்களூர் அணி 81 கோடி ரூபாய். இந்த ஐபிஎல் ஏலத்தில் பங்கேற்கிறதுக்கு 1500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பதிவு செஞ்சால் கூட இறுதி பட்டியலில் 577 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 204 வீரர்கள் வரை ஏலத்தில் வாங்கப்படலாம். ஆனால் 204 வீரர்களை அணிகள் வாங்குவாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இருப்பினும் கூட இன்று நடைபெறக்கூடிய மெகா ஏலத்தில் 84 வீரர்கள் ஏலமிடப்பட இருக்கிறாங்க. முதல்ல மார்க்கி பிளேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச மற்றும் ஐபிஎல்லில் கடந்த 17 ஆண்டுகளில் மிக சிறந்த வீரர்களாக பெறக்கூடிய மார்க்கி பிளேயர்ஸ் ஏலத்துக்கு விடப்படப்படுறாங்க. அந்த மார்க்கி பிளேயர்ஸ் முடிஞ்ச உடனே உணவு இடைவேளை இருக்குது. அதன் பின்பு தான் சர்வதேச போட்டிகளில் விளையாடிய பேட்ஸ்மேன்கள், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், அதன் பின்பு பந்து வீச்சாளர் என ஒட்டுமொத்தமாக 84 வீரர்கள் இன்று ஏலத்தில் எடுக்க போகிறாங்க. 204 வீரர்கள் வரை வாங்கலாம். அதிகபட்சமாக நம்ம சொன்னது போல் பார்த்தோன்னா 110 கோடி பஞ்சாப்க்கும், குறைந்தபட்சமாக ராஜஸ்தான் அணிக்கு 41 கோடி ரூபாய் இருக்குது. சென்னைக்கு 55 கோடி ரூபாய். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தமிழகத்தினுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் சென்னை அணியில் வாங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ரிஷப் பண்ட் அதே போல் KL ராகுல் இருவரிடமே இந்த மெகா ஏலத்துக்கு முன்பாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் தரப்பில் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த இருவருமே பார்த்தோன்னா அதிக தொகைக்கு ஏலம் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அவர்களை வாங்க முடியுமா என்ற கேள்வி இருக்குது. இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய MA சிதம்பரம் ஸ்டேடியமில் வின் பண்ணுறதுக்கு தேவையான வீரர்களை, குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின், அதே போன்று புவனேஸ்வர் குமார், நடராஜன் உள்ளிட்ட வீரர்கள் மீது கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய டெவன் கான்வே, ரச்சின் ரவிச்சந்திரா உள்ளிட்ட வீரர்களை மீண்டும் அணியில் வாங்குவதற்கான முனைப்பு இருக்கும். இருப்பினும் இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தை பொறுத்த வரைக்கும் வீரர்களுடைய விலை என்பது கடந்த ஆண்டுகளை விட, கடந்த ஆண்டு 15 கோடி ரூபாய்க்கு ஒரு வீரர் போயிருந்தால் அந்த வீரருடைய மதிப்பு இந்த ஆண்டு நிச்சயமாக 18லிருந்து 19 ஒரு 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் சராசரியாக அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. எனவே இதுவரை பார்க்காத ஒரு மெகா ஏலமாக இந்த மெகா ஏலம் இருக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மெகா ஏலம் நடைபெறுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த மெகா ஏலத்திற்கே பெரும்பான்மையான அணிகள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கடினப்பட்டு அணிகள் உருவாக்கக்கூடிய அணிகளை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையாக கலைக்கிறதை ஏற்றுக்கூடாதுன்னு அணி உரிமையாளர்கள் இந்த ஆண்டே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்ட பின்பே இந்த மெகா ஏலம் நடைபெறுகிறது. எனவே அடுத்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு அணியை கட்டமைப்பதற்கான ஏலமாக இது பார்க்கப்படுறதுனால இந்த மெகா ஏலம் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வரை இல்லாமல் 25 கோடி ரூபாய் மிச்சல் ஸ்டார்க் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் சென்றிருக்கிறார். இந்த மெகா ஏலத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், மிச்சல் ஸ்டார்க் உள்ளிட்ட வீரர்கள் அதிக தொகையும், அதே போன்று இந்தியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங்,
சுழற்பந்து வீச்சாளர் சஹல் இருவரும் மீதும் அதே போன்று இதுவரை சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவில் விளையாடாட்டா கூட இந்திய வீரர் வெங்கடேஷ் ஐயர் மீது பல்வேறு அணிகள் கவனம் செலுத்திருக்காங்க. மெகா ஏலத்திற்கு முன்பாகவே பல்வேறு அணிகள் ஒவ்வொரு வீரர்கிட்டையும் எதிர்பார்ப்புகள் நட்சத்திர வீரர்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம் பிற மாநிலங்களுடைய அணிகள்ல தமிழக வீரர்கள் இடம்பெறுவது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேல அது ஒரு விமர்சனமாகவும் வைக்கப்பட்டது. தமிழக வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இடம்பெறலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும். இந்த ஏலத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின், நடராஜன், விஜய் சங்கர், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த முறையாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தமிழக வீரர்கள் யாரையும் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஐபிஎல் ஏலத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஏதேனும் ரூல்ஸ் இணைச்சிருக்காங்களா? ஐபிஎல் மெகாவில் பொறுத்த வரைக்கும் டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ எனக்கு சாய் கிஷோர் சொன்னதால சாய் கிஷோரை 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அணி வாங்கலாம்னு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் சாய் கிஷோர் குஜராத் டைட்டன்ஸில் போயிருந்தார். இப்போ ஜடேஜா மாதிரி ஒரு வீரர் இருக்கும்போது சாய் கிஷோர் வாங்கினாலும் அவரை விளையாட வைக்க முடியாது. இந்த மெகாலத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் இந்த மெகாலயத்திற்கு முன்பாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய இங்கே இருக்கக்கூடிய அகாடமியுடைய தலைமை பயிற்சியாளராக நியமனம் பண்ணியிருக்காரு. எனவே அஸ்வின் மீதும் அதே போன்ற நடராஜன் உள்ளிட்ட வீரர்களை வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நடராஜனை சன்ரைசர்ஸ் அணி அதிக தொகை கொடுத்து வாங்கும் பட்சத்தில் வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் மீது வந்து அதிக கவனம் செலுத்துவார்கள் அப்படின்னு பார்க்கலாம். வீரர்களுடைய இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விதிமுறை தான் மாற்றப்பட்டிருக்கு. முன்பெல்லாம் அணிகள் வந்து ஆர்டிஎம் பயன்படுத்தினா அதோட வந்து முடிஞ்சிடும். ஆனால் இந்த முறை ஆர்டிஎம்மை அணிகள் பயன்படுத்தும் பட்சத்தில் ஏற்கனவே பிட்டிங் செஞ்சு வின் பண்ண அணி அந்த தொகையை உயர்த்தலாம். அதாவது ஒரு முறை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது 1 கோடி தான் உயர்த்தணும், 2 கோடி தான் உயர்த்தணும் இல்லை. அவர்கள் இப்போ ஒரு வீரர் வந்து 15 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட பின்பு அதனை ஏற்கனவே அந்த வீரர் வைத்திருக்கக்கூடிய அணி ஆர்டிஎம் பயன்படுத்தும் பட்சத்தில் ஏலத்தில் வெற்றி பெற்ற அணி அந்த வீரருக்குடைய தொகையை உயர்த்தலாம். அப்படி உயர்த்தக்கூடிய தொகையும் அந்த ஏற்கனவே வீரரை வைத்திருந்த அணி வைத்து கொண்டால் அதை வச்சுக்கலாம். இல்லாட்டி அதிக விலை கொடுக்கக்கூடிய அணி தான் மாறும். அப்படி அதன் மூலமாக ஆர்டிஎம்ஐ பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து தற்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புதிய விதிமுறை மட்டும் தான் இந்த வந்திருக்கு. குறிப்பாக சர்வதேச வீரர்கள் ஐபிஎல்ல குறைந்த விலைக்கு ஏலம் போனால் அதன் பின்பு காயம் காரணம் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஐபிஎல் தொடர்லேருந்து விலகி இருந்தாங்க. அப்படி விலகக்கூடிய வீரர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஐபிஎல் தொடரில் பங்கேற்க முடியாது அப்படின்ற ஒரு விதிமுறை வந்திருக்கு. எனவே இந்த மெகா ஏலத்தில் குறைந்த விலைக்கு போனதுக்கப்புறம் காயம் காரணம் இல்லை தனிப்பட்ட காரணம்னு வெளிநாடு வீரர்கள் ஐபிஎல் தொடர்லேருந்து இனிமேல் மிக எளிமையாக விலக முடியாது. இருப்பினும் கூட இந்த மெகா ஏலம் இதுவரை இல்லாத ஒரு மெகா ஏலமாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அணியும் வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னு விரும்புகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அணி. கடந்த 2 ஆண்டுகளில் எதிர்பார்த்த வெற்றி இல்லாத போது மீண்டும் அணியினுடைய பயிற்சியாளராக ஜெயவர்தனேவை நியமனம் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி ரிக்கி பாண்டிங்கை பயிற்சியாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த வீரர்களையும் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெளியே அனுப்பிட்டு 2 வீரர்களை மட்டும் தான் தக்க வச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸில் ரிஷப் பண்ட்டை வாங்குவதற்கான அதிக ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த ஐபிஎல் மெகா ஏலம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னோம், ஹர்ஷ்தீப் சிங் இந்தியாவுடைய இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஐபிஎல்ல கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர். தொடங்கிய உடனே பார்த்தா வந்து 14 கோடி ரூபாயை கடந்து போயிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம மார்க் ஆக்ஷன்ஸில் பார்த்தோன்னா அவர் வந்து 19லிருந்து 20 கோடி ரூபாய் வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்டது. அந்த போலவே தற்போது முதல் வீரராக தொடங்கிய உடனே மார்க்கி பிளேயரில் பட்டியலில் இருக்கக்கூடிய ஹர்ஷ்தீப் சிங் எடுத்த உடனே 15 கோடி ரூபாய் போயிருக்காரு. இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஏலம் என்பது நடைபெற்றது. எனவே இந்த மெகா ஏலம் பொறுத்த வரைக்கும் வீரர்களை வாங்குவதற்கு அணிகள் கடுமையாக போட்டியிடும். குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட 110 கோடி ரூபாய் இருக்கும்போது பெரிய வீரர்களை மற்ற அணிகளால் வாங்க முடியாது. இருப்பினும் மற்ற அணிகள் பஞ்சாப் கிங்ஸ் குறைந்த விலையில் வீரர்களை வாங்க விடாமல் பார்த்துக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அணியும் கடந்த 2 மாதங்களாக இதற்காக ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்தியா முழுக்க தங்களுடைய ஸ்கவுட்ஸ் அனுப்பி இளம் வீரர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. எனவே இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனாக இந்த ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் அரங்கில் இருக்கக்கூடியவங்களே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வேதவதி, 18வது ஐபிஎல் ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் வாங்க போகிறார்கள் என்பது குறித்த தகவல்களை அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார்.